இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான அளவில் வந்து நான் வெளியில் போயிருந்தேன். அப்போ போயிட்டு வீட்டை வரும்போது வந்து சரியா மாதிரிக்கு நேரம் ஆகிட்டுது. அப்போ நீங்கள் அப்படி சொன்னால் இப்போ தான் போலீஸால் வந்தேன். நான் இந்த லைசன்ஸ் வந்து போலீஸில் இருக்குது. அம்மாவின் கையால் இன்றைக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு சமையல் ஒன்று இன்றைக்கு அம்மா வந்து செய்ய போகிறோம். அது வந்து வித்தியாசமான சமையல். ஏன் கொஞ்சம் மிளகா கூட வாங்கி போட்டி ஜது வாங்கி கொண்டு வந்த கும்பலா கும்பலா வெட்டினது சரியோ ஓய் காலங்க குடிச்சீங்களா சம்மச்சி தங்கச்சி. Wow, what a nice, very nice. ரைஸ் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவோம். முட்டையும் போட்டுருக்கு. முட்டையும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய வீட்டு கேட்டுக்குள்ளே வந்து நான் நிற்கிறேன். அப்போ என்னடா பாண்டு தனியாக ரெண்டு வீடியோ தொடங்கி கொண்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான அளவில் வந்து நான் வெளியில் போயிருந்தேன். அப்போ போயிட்டு வீட்டை வரும்போது வந்து சரியா மாதிரிக்கு நேரம் ஆகிட்டுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் முதல்ல வந்து சொல்லியிருப்போம் அந்த எங்களுடைய காணொலியில் வந்து இனிமேல் போட போகிற வீடியோக்கள் எல்லாமே வந்து ஒரு குக்கிங் வீடியோ சம்மந்தமாக தான் வந்து கண்டிப்பாக வந்து போடுவோன்னு சொல்லி அப்போ அம்மா சொல்லியிருந்தா. அப்போ எந்த அலுவல் முடிச்சுட்டு வரும்போது வந்து நல்ல மீனாக பார்த்து வாங்கி கொண்டு வா. இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு அம்மாவின் கையால் இன்றைக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு சமையல் ஒன்று இன்றைக்கு அம்மா வந்து செய்ய போகிறோம். அது வந்து வித்தியாசமான சமையல் எல்லாம் வந்து இனிமேல் அடுத்தடுத்த காணொலியில் வரும் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ இன்றைய தினம் இப்போ என்ன முக்கியமான அலுவல் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைசன்ஸ் வந்து சொல்லி நான் அந்த சிக்னல் வந்து சின்ன பிரச்சனையால் வந்துட்டு போலீஸ் பிடிச்சி எழுதிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லைசன்ஸுக்குரிய அலுவலம் வந்து இப்போ தான் பார்த்து முடிஞ்சு சரியாக நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி ஆகி கொண்டு இருக்குது. அப்போ எனக்கு வந்து இன்றைய தினம் வந்து நேரம் கொஞ்சம் லேட்டாக அப்போ அப்படின்னு கூட வந்து கண்டிப்பாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் தாண்டி வந்து எங்களுடைய அம்மாவுக்கு வந்து இந்த சமையல் வந்து ஒரு தூசி மாதிரி ஒரு வேலை உண்டு. அப்போ இன்றைய தினம் வந்து ஒரு அட்டகாசமான சமையல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் வந்து லைசன்ஸுக்குரிய ஃபைனெல்லாம் வந்து கட்டினேன். இந்த இருக்குது பார்த்தீங்க அப்படி சொன்னால் இப்போ தான் போலீஸால் வந்தேன். நான் இந்த லைசன்ஸ் வந்து போலீஸில் இருக்குது. இப்போ வந்து போலீஸ்கிட்ட வந்துட்டு ஃபைன் வாங்கி கொண்டு போய் இப்போ ஃபைனே வந்து காட்டிட்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் இப்போ 1 மணி தானே. இப்போ ஃபைன் கட்டணும்னு சொன்னால் அது என்ன டைம் போனாலும் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அதுக்காண்டி வந்து இப்போ தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து மீனும் வந்து வாங்கி கொண்டுருவோம். அப்போ அம்மா வந்து உள்ளே வந்து அட்டகாசமான வேலையெல்லாம் செஞ்சு கொண்டுருக்கா. ஓகே, இப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம், என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் ஆச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வைப்பாங்க. அதோட வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க போகலாம். என்ன வெயில் கடவுளே, வெயில்னு சொன்னால் வெயில் கும்பமா. அன்றைக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு நிறைய வேலை டைம் ஆச்சு தானே. இப்போ வேலை வந்து நிறைய அட்டகாசமாக நடந்து கொண்டிருக்குது. போய் பார்ப்போம்மா, இந்த பேச்சு கொண்டு தெரியா பார்ப்போம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புஷ் கொண்டு வேலை செஞ்சு மறுபடியும் 2 சமையல் எவ்வளோ அது. அப்போ என்னடா பெரிய தாச்சட்டி ஒன்று கிடந்து வெக்க குடிக்கன்னு யோசிப்பீங்களா. அதாவது இப்போ மரக்கறி வந்து சுட்டியான மாதிரி வேணும். அப்போ இன்னைக்கு அது வந்து கேட்டாமல் தானே உருளைக்கிழங்கு வந்து அப்படி சாப்பாடுன்னு சொன்னோன்னே இல்லாமல் என்ன நடக்குது. ஆனால் தானே அம்மா தான் இருப்போம் உருளைக்கிழங்கு. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது. அப்போ உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் 2 பார்சல் சாப்பாடு வந்து கொடுக்குறோம் நாங்கள் ஒரு தம்பி என்னாங்களுக்கு. அப்போ அதனால வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த ரச்சி கறி மெத்தட் அதான் உருளைக்கிழங்கு வைக்கணும். ஒரு இது ரச்சி சரக்கு போட்டு உருளைக்கிழங்குன்னா அப்படி சமைப்பாங்க. உருளைக்கிழங்கு இப்படி காய்ச்சி போட்டு ரச்சி சரக்குலாம் போட்டு ரச்சி மாதிரி இருக்கு. என்னென்ன ஒன்று சொல்லணும். இப்போ இந்த வெள்ளப்பட்டு சாப்பிடணும் அப்படி அதை சொல்லலை. சமையல் வீடியோ எடுக்க எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா மாதிரி கிடக்கு. இதே நான் எங்களுக்கு சமைக்கிறேன்டா சும்மா சட்புட் முடிச்சிடுவேன். அப்ப உருளைக்கிழங்க வெட்டி நல்லா கழுவி பாக்குறது டிக்டோக் அக்கா சொல்லுவாங்க. அதே மாதிரி கழுவி வச்சுட்டு இப்ப என்ன செய்யறோம், பொடியை போட போறோம். உருளைக்கிழங்கு கறி ரஜ்ஜி கறி
ஏன்னு சத்து தெரியுமோ நல்லா எண்ணெய் கொதிச்சு அது என்னது தெரியாது இந்த பொழிஞ்ச காய்க்காது ஏன் கொஞ்சம் மறக்கிற கூட வாய் போட்டி உனக்கு அப்படி வேண்டியில்லை நடிக்காது தெரியும் அப்படி வேண்டியில்லை அந்த என்ன சொல்ல சின்ன இல்ல அது சரி இல்ல அது சரி நான் ஒத்துக்கொள்றேன் இந்த உருளைக்கிழங்கு போடைக்க இந்த காயை சொன்னா நான் என்ன சொல்லுவேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட நான் சொல்லல வளமையாவே சமைக்கிறது வந்து கூட தான் சமைக்கிறாங்க இல்ல அது சரி நம்ம இப்ப அடுத்த நாள் சில விலை கொட்டுற மாதிரி இருக்குமே சாப்பாடு விரும்பி கேட்டவர்கள் சோறு இஞ்சோறு கொடுத்துரும் அப்படி இருக்கும் ஒரு நல்ல ஓடிடுவாரு அப்போ உண்மையாக இது வந்து உருளைக்கிழங்கு வந்து பொறிஞ்சோன்று இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னது இது வந்து பொன்னாங்கானி பொன்னாங்கானி வெட்டி வச்சுக்க முன்னாடி அது ஒரு வரை மற்றது பருப்பு மீன் குழம்பு அப்போ அது வந்து இந்த மீன் வெட்டாம ஆயிடுதேன் இந்த நேரமில் போட்டு பொழுசுகளை போடுங்க நான் அப்போ சரி அப்போ பொழுசுக்கன்னா வேணும்னு யோசிப்பீங்க அது நம்ம காட்டுறேன் எல்லாம் இருக்கு கொண்டு வந்து சரியா அது அதோட பிரச்சனை அப்போ நாங்கள் மீனும் வேண்டி வந்து இப்போ தான் வட்டி வச்சு நாங்கள் என்ன மீன்ன்றதையும் பார்ப்போமே அதுக்கெல்லாம் இது பொறிஞ்சு ஒன்று கட்டு மிச்சத்தை பார்ப்போம் அம்மா பார்த்துப்பீங்க அங்கால உருளைக்கிழங்கு வேலை முடிஞ்சோன்னா அப்போ உருளைக்கிழங்கு வந்து தேங்காய் வேணாமா சமையலுடைய மழை மண்ணுக்கு உண்மையில வந்து டைம் ஆச்சு நம்ம நேரம் வந்து 1 மணிக்கு அப்படித்தான் ஒரு அலுவலக போனால் வழியில் சொல்லிக்கொண்டு நேரம் காலம் வந்து சொல்லிக்கொண்டு கூடும் குறையும் எவ்வளோ சீக்கிரம் சமைக்கிறோம் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் சமைப்போம் நினைக்கிறோம் தேங்காய் திருவியற்ற உடம்பெல்லாம் குறைய போகுது ஓய் அப்போ நேற்றைய தினம் வந்து அப்படி என்னன்னு சொன்னால் எங்களோட வீடியோ பார்க்குறோட வந்து நிறைய பேர் வந்து நல்ல மேலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க வந்து கவர்மெண்டால் வந்து உண்மை அவ்வளோ பேருக்கு வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப நன்றியை சொல்கிறோம்னா அதை வந்து எல்லாமே வந்து உங்களை காட்டி தான் சொல்லாமே அதாவது நிறைய பேர் ஆசை வந்து அதுக்காக தான் இந்த சமையல் வீடியோ உண்டே கூட வந்துட்டு உண்மையான சொன்ன வாக்கு முறை கூட எடுத்து இந்த 1 மணி நேரம் பிந்தி கூட இந்த சமையல் வீடியோ நம்ம நடக்க வேணாமா ஓய் காலமே குடிச்சா நீங்களே ஆமா அப்படி இன்றைக்கு வாங்கின மீன் நான் என்னோட காலம் இல்லையாது காலையில வந்து என்னோட 2-3 பேர் கதைப்பாங்க போவோம் சரியா அம்மா கதைக்கும் ஏன்னு சொன்னா புதுசெல்லாம் நைட்ல கதைக்க டைம் ஆகுது சரிங்களா கொஞ்சம் பேணி அடித்துல உள்ளோடமா அப்படி பண்ண கதைக்க அப்ப காலையில 1-2 கோல் கதைப்பேன் அப்ப எல்லாரும் கேட்பாங்க ஜது வந்து அப்ப நான் ஜது மீன் கண்டாச்சு விடுறது வாங்குவானோ ஜது வாங்க நான் என்ன ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி ஜது மீன் வந்து நல்லா வாங்குவானது சரியா நான் கூட போனா அப்படி வாங்க மாட்டேன் அந்த அதுக்கு ஜது வாங்க மாட்டேன் நேற்றுலாம் நல்ல படி போட்டோம்னா அதான் அது உருளைக்கிழங்கு வைக்கிறேன் உருளைக்கிழங்கு தேங்காய் முடியுதோ இது கொஞ்ச நாள் போக நான் இப்போ அம்மா வச்சுல வீடியோ போடுறேன் கொஞ்சம் கிளம்போ அப்பா அப்படி கண்டிப்பா ஏன்னா இப்போ அம்மா வந்து பார்த்துருப்பீங்க அம்மான சமையல் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு கொஞ்சம் காலம் போக நான் அப்பா வச்சு போடுவேன் சமையல் நானும் பார்த்துச்சு நம்ம அம்மா இருக்க மாட்டேன் அப்படி கொஞ்ச நாள் போட்டு அப்பாவோட நானும் அப்பா வந்து பாருங்க சமைக்க போகிறோம் எங்களையும் கையில் பிடிக்க மாட்டேங்குது 2 அதுக்கு நேரம் பாருங்க அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அதோட சின்ன சமையல் அப்போ கேமராமேனும் அப்பா செல்விஷன் இப்படி தாங்க திருவக்கூடாதுன்னு சொல்லி கூட திரிவு கொடுத்து பெரிய விலை சொட்டெல்லாம் கிளப்ப சப்பானியாமாங்க அம்மா நீங்க சரி அது வந்து நான் தேங்காய் தந்துட்டு அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு நல்லா பொரிய ஒன்று அது அந்த கேப்புக்கு வந்து நல்ல பருப்பை கொஞ்சம் இருக்கு அடுத்த வந்து அஸ்டின் பார்த்து என்ன செய்ய உருளி மிளகு கொடுத்த இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து என்ன அரிசி குத்தரிசியான ரைஸ் குக்கர்ல விடணும் நெடுகிழம்புல சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா வெக்க காலம் தொடங்கிட்டு அப்ப அம்மா ஒன்று செய்வோம் அந்த அம்மாண்ட காலையில் வேறு அந்த அரிசி மாதிரி இருக்கும் அது பச்சை தண்ணிமா தானே அவசி தர போய் விட்டோம் நீ மெத்ததான் கேட்டுறமா
சரி அப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டேனம்மா நல்ல ஒரு நல்ல கிழங்கு என்னம்மா புது கிழங்கு அந்த பசக்கிழங்கு இருக்குல்ல 200 ரூபா இந்த கிழங்கு 1 கிலோ அது வந்து நல்ல கிழங்கு மற்ற தோல் உள்ள கிழங்கு இவ்வளோ மாடா இதில் வெளிக்கிறது நல்ல கிழங்கு இருக்கு சரி அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சா அப்புறம் பார்ப்போம் என்னம்மா ஓகே அஸ்தி உள்ளி உள்ள ஊத்தடி அது நான் பருப்பு கத்தினுடைய இப்போ தென்னை அடிக்கும் இது இஞ்சி இஞ்சியா அப்ப என்ன பேர் மறந்து திறந்து பாருச்சு என்ன பேர் மிளகு ஆ மிளகு மிளகு அடிச்சுட்டா மிளகு கேதியா மிளகு நல்ல மாவா வருதா நீங்க உள்ளி அடிக்கும் சரியா அது அப்படியே கொத்திட்டேச்சு கொட்டவிட அவன் லூசு அப்படியே போட்டு சாக்கடை இந்த வெக்கால மனுஷரே அப்படியே போட்டு கொட்டவுள்ளே அப்புறம் வீட்டை இருக்க மாட்டேன் இருக்க வேண்டிய இடம் போதும் இவ்வளோ காணும் சரியா கெட்டோப்ஸில் இருக்கணும் முடியுது ரைட் நல்லா கடி சம்மச்சி தங்கச்சி நல்லா கடி மூளை பார்த்தீங்கன்னா அவன் கொட்டு பிறக்கூடாது கை பொத்த பாருங்க நம்மளோ பறக்கும் இல்லைன்னா ஏற்கனவே பண்ணிட்டேன் அது நீ வெண்ணாச்சியும் போட்டு அடிக்கிறாங்கள மிளகு மிளவு மிளவு அடிக்கிறான் மிளகு மிளகு மிளவு குத்தி முடியுதா மிளவு இல்ல மிளகு மிளவு மிளவு ஊத்துறா மிளவு மிளகு வருமா இப்போ வரும் அஜின் எப்படி சொல்ல அஜின் வரும் ஆனா வராது ஓகே அஜின் குத்தல நல்லா அஜின் சொல்ல அஜின் வரும் ஆனா வராதுண்டு அது அப்பெல்லாம் சொல்ல தெரியும் சொல்ல அஜின் சொல்ல அஜின் தெரியா பள்ளிக்கூடம் லீவு தானே ஆமா அஜின் விளையாட்டு போட்டி வருது 2ஆம் தேதி அது என்ன எடுக்கணும் விளையாட்டு போல சாம்பியன் வீடியோ கார்டு சாம்பியன் உண்மையிலே அவன் எடுக்கணும் தான் சாம்பியன் இல்ல இல்லாத தம்பி என்றணும் விதமா சொல்லுவான் என்ன அஜின் நடக்க போற சாம்பியன் சாம்பியன் இப்போ தான் ஒழுங்கா சொல்கிறேன் சரி அஜினா நான் இனி வந்து மிளகாய் போடுவோம் இது உள்ளி இதை போடும் உள்ளியை கொஞ்சம் உள்ளி எல்லாம் போட்டு அடிச்சு கொடுக்குறாங்க சமைச்சு போலாம் உங்க அம்மா இல்ல நேரம் சமைச்சு அண்ணா நீ எல்லாம் சாப்பிடுங்கன்னு நீ எங்க வரீங்க போரோட இப்ப சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அஜின் உள்ளி இடிக்கிறேன்னு சொன்னா நீ 3 முட்டை சாப்பிடணும் அப்படிதான் அடிப்பேன் அப்ப நாங்களும் கொடுத்த சாப்பாடுங்க தெரியா சொல்ல அஜின் ஓட்டத்துக்கு போட்டேன் என்ன புள்ள காட்டுன பாப்போம் செல்ல கையால உடனே பாப்போம் முட்டை இது சொல்ற வந்துட்டேனே நல்லா அடி நல்லா அடி இதுக்கு 3 முட்டை தான் என்ன சாப்பிடணும் முட்டை அஜி சின்ன வாடிவோ இல்ல ஓகே அப்போ அஜின் வந்து இப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் வந்து செஞ்சுருக்கோம் அப்போ அஜின் கொஞ்சம் பிடிச்சதுக்கு அப்புறமா பார்ப்போம் அங்கே நம்ம என்ன கட்டம் சலாப்புலாம் நம்ம செஞ்சுருக்காங்க என்ன எடுத்தாது இப்படி சொல்லிட்டு தூளை கொஞ்சம் குறைச்சி போடுவோம் என்ன ரசி சேரக்கம் போடுறோம்ல அதான் அதான் அதனால குறைச்சி போடுவோம் அடுத்தது உப்பு போடணும் உப்பு போடுவோம் உப்பு பார்த்து போடுவோம் அது இந்த ஏசிக்கெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டியோ பருப்பு வருது ஆச்சு குடிச்சிட்டியா அரிசி எல்லாம் நைட் 1 ரூபா எடுத்து குடிச்சிட்டேன் கட்டிக்கலாம் விடாதே பிள்ளைகள் வெயிலுக்கு சேசிக்கா குடிக்கத்தான் வேணும் இடிச்சு முடிச்சு பாப்போம் ரைட் இடிச்சு ஒரு அளவுக்கு வந்துட்டேன் ஐயா நன்றி எவ்வளோ ஐயா இவ்வளோ ஆகட்டு இல்ல ஆ வேணாம் வேணாம் ஒரு ஐயா இருந்தேன் செல்லம் சிரிச்சு காட்டு சிரிச்சிடுங்க சிரிச்சிடுங்க ஓகே அப்போ அஜிமா அந்த உள்ளி மிளகா ஊற்றி தந்து இப்போ 2வது என்ன அஜி குடிக்கிறேன் இது என்ன ரச்சிச்சேரக் இந்த மருதாஜா இது வந்து உருளைக்கிழங்கு கறிக்கு உருளைக்கிழங்கு அதெல்லாம் அப்படியே போட்டுடி அது கருவா
இப்போ நான் வந்து கூடுதலாக ஃபங்க்ஷனுக்கு இப்படி கேட்டால் கூடுதலாக இப்படி ஒரு உருளைக்கிழங்கு வந்து அது பெருசாக வெட்டுவேன் சபைக்கு அப்படி வெட்டி இப்படி ஒரு ரஜினி கறி மாதிரி சமைச்சு கொடுத்தா மரக்கறி சாப்பிட்றாங்க வடிவா விரும்பி சாப்பிடுவாங்க ரஜ்ஜியை விட விரும்பி சாப்பிடலாம் போல அப்படி டேஸ்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படி போய் சமைச்சு கொடுத்தா உண்மையிலே நல்லா இருக்கும் நான் அதே பேர் அப்படி நல்லா அதையும் தாண்டி பாங்க இப்படி யாரும் ஒரு இப்படி வித்தியாசமாக கறி வைப்பாங்க கொஞ்சம் ரஜ்ஜி கறி மாதிரி தான் கிடக்காம் எண்ணெயெல்லாம் படந்து வைப்பாங்க என்ன வாசம்னு சொல்லிப்பாங்க இல்லையா அப்பா போகணும் கிழமனுக்கு உண்மையா நானே நேரத்தில் அப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ரைட்டாக 2-3 ரம்பையில் தூவிடுவோம் மேலால் இதோட பாண்டி குழம்பு வைக்கும் வேணாம் நேற்று வண்டி கம்பையில போட்டுப்பாங்க நல்லா இருக்குதா வித்தியாசமா இருக்கு ஒரு வெண்டிக்காய் ஒரு முட்டை என்ன சத்தம் உண்மை அப்படி எனக்கு வந்து என்ன சொல்றது ஆக்களுக்கு சாப்பாடு கூட நம்ம விருப்பம் அதே வடிவாக கொடுக்கணும் அவங்களுக்கு ஆமா இப்போ அடிக்கிற சத்தம் தான் கூட இருக்குமாம்மா கொஞ்சம் கறி வந்து அப்புறம் பார்ப்போம் ரஜிச்சரக்கு அடுத்ததா முடியுதியா பாப்போம் அப்போ அடிக்கிறேன் நான் பாப்போம் அடிக்க நல்லா இருக்கும் தரோம் ஓகே அப்போ அங்கால வந்துட்டு கறியும் அந்த கொஞ்சம் கட்டம் ஒழிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்ப்பேன் என்னம்மா தானே அது அம்மா அதே தானே கொஞ்சம் பேமெண்ட் ரஜிச்சரக்கு போட்டு இந்த கறியில வாசத்தை வந்து அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியா அம்மா இதுக்கு என்ன செய்யணும்னா தேய்ச்சி விடணும் வாவ் வாட் ஆர் நைஸ் வெரி நைஸ் இன்றைக்கு இதே வச்சு 2000 ரூபாய்க்கு வெள்ளை புட்டை வச்சு உண்மையாக தான் நிறவாசின்னா இப்போ இரவுக்கு இப்போ நான் வந்து வேலையை பாருங்க அம்மா இந்த வாசமாக 2 ஜீவா சாப்பிடுவாங்க அதே சொல்லாகும் இவங்க வந்து மரக்கெல்லாம் பிடிக்காத நான் உள்ள அது அண்ணாக்கு ஒரு சிறிய உதவின்னு செய்வீங்களோ ரைஸ் குக்கரில் சோறு இருக்கு போட்டு கொண்டு வாங்க 2 வெங்காயம் முடிச்சு தாங்க அண்ணாக்கு ஆச்சு குடிச்சு பாருங்க அது டேஸ்ட் பண்ணி வாங்க வச்சு எப்படின்னு சொல்லி லைட்டாக சொல்லுங்க பாப்பா மாஜி கூட மாஜி டேஸ்ட் பண்ணி பாடு அந்த அஜி தாங்க கறி அப்படி அள்ளி கொஞ்சம் ஊற்றிடலாம் கையில் பாப்பா உண்மையா ஓகே அப்போ இந்த கறி வந்து ரெடி ஆகிட்டாங்க என்றைக்கு வைப்போம் வெங்காயம் மசாலா மீன் இல்லை இல்லை இது என்னதுக்கு பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி வறக்கலாம் என்ன வெங்காயங்களா கருவேப்பிலை பெரிய முள்ளிகள்லாம் போட்டு தாளிச்சு போட்டு அதுக்குள்ள கொட்டி மூடணும் உப்பும் போட்டு அதுதான் மூடினா அந்த அந்த ஈரத்தன்மை இருக்குது அதுலேயே அப்படியே மாங்கிடும் பிறகு நாங்கள் மஞ்சள் தூள் போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் சொல்ல இவ்வளோ ஈஸியாகும் அந்தந்த டைமுக்கு அதை செய்யணும் இல்லைன்னு சொன்னால் வெங்காயம் கறி போடும் பிள்ளைய கஷ்டமாக இருக்கும் இல்லை இப்போ எதுவாக தான் கஷ்டம் தான் நம்ம வாயால் சொல்லிக்கலாம் பக்கம் முடிச்சுலாம் தானே என்ன பறக்கு புகை வருது அஜினே பண்ண வந்து பாடிட்டு அண்ணா போலிட்டு கொஞ்சம் மறைக்கு தெரியுது பொம்பளை பிள்ளை வேலை செய்யணும்னு இல்லையே அதான் அப்படி யார் சொன்னது ஆம்பளை பிள்ளை அது நீ அண்ணோட கூட அண்ணது வேணும் இப்போ அண்ணா புக்காட்ட போகிறோங்க கை பிடிச்சிட்டு வரலாம் கட்டி போட்டு வந்து கட்டுறோம் தாண்டிட்டு கிராமோட தாண்டிட்டோம் அதான் பொன்னாங்காணி பொன்னாங்காணி அப்படி பொன்னாங்காணி வாசம் தானேம்மா இது தின்னொன்று மண்ணில் அந்த வெக்க காலம் எல்லாம் அடுத்து என்ன செய்யணும்னா இந்த மஞ்சத்தூளும் எடுத்து வந்து தான் இதை போட்டு நல்லா படியாக இருக்கு நம்ம பாருங்க இது வந்து உடனே பிடிங்கி எடுத்த பொண்ணாங்க அம்மா வாங்கி கொண்டு என்னம்மா பெருசாக அந்த மாதிரி இருக்குது இந்த கடையில் அக்கா நாங்கள் பிடிங்க எடுக்கல இல்லை கடையில் அந்த அந்த அக்கா உடனே தான் எடுக்கிறோம் அப்போ புதுசு தானே இப்போ சில கடையில் ஒரு நாள் இருக்கும் 2 நாள் இருக்கும் அந்த மிளகறி அதை பார்த்தாலே பஞ்சியாக இருக்கும் இது பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும் இந்த மிளகறியில் பார்க்க உடனே வாங்கிட்டு வருவாங்க சரி அப்போ தேங்காய் போட்டானா கொஞ்சம் முருகட்டேனா அடுத்தது வந்து முறுக்குமே வரணுமோ சரியா அப்போ ஓகே அப்போ 3 கறி வந்து ரெடி ஆயிட்டது அப்போ ஜதுவா இந்த மீன் என்னன்னு பார்ப்போம் என்ன ஓகே இந்த ஜதுவா வேலை வச்சுட்டேன் நீ பாருங்க இது வந்து கும்பலா மீன் ஓகே அதுதான் வந்து ஜது வாங்கி கொண்டு வந்த கும்பலா
வெட்டினது சரியோ அம்மா பண்ண இந்த முறை எனக்கு அந்த உள்ளுக்குள்ள இதெல்லாம் பிடிக்காது என்னன்னா குனாட் குனாட்டு பினாட்டு பினாட்டு எல்லாம் பிடிக்காது மற்றது மீன் சிலர் வந்து சின்ன சின்ன வட்டி போடுவாங்க மீனை வந்து கூழுக்கு வட்டின மாதிரி எனக்கு அதுவும் பிடிக்காது மீனா கொஞ்சம் பெருசா வெட்டுவாங்க அப்படிதான் முள் உடையாம வடிவா சாப்பிடலாம் அதுதானே யா ஓகே அப்போ பொன்னாங்கானி வந்து வர முடியுது நான் அடுத்த நான் மீன் குழம்பு கூட்டுவோமே மீன் குழம்பு கூட்டியே காய்ச்ச கண்டைக்கு கூட்டதான் எல்லாம் கூட்டுறாங்க நாங்கள் இந்த கிச்சனுக்குள்ள சாமான் வைக்கிறோடைய உப்பு வந்து மூடக்கூடாதுன்னு எங்களுக்கு கொமெண்ட்ஸில் வார அடிக்கிறேன் நான் இதுக்குள்ள வைக்கிறோடைய மூட வேண்டியா இருக்கு பயமாக உப்பு உப்பு பாருங்க மக்களே உப்பெல்லாம் போட்டு எப்படி இருக்கணும் கருவேப்பிலை உப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் அடுத்த வந்து மீன் அடுத்த உப்பு கட்டிகள் உப்பு சின்ன கிடக்கு ஏன் அங்கே வாசத்தை பாருங்க அப்பா பொன்னாங்காணி வரையும் போடல புட்டு மஞ்சள் காணும் வரையும் வந்து ரெடி ஆகிட்டு மேலே எவ்வளோதான் நான் லேட் ஆகினாலும் இந்த சாமியில் நீங்களே அந்த ஃபாஸ்ட் பாருங்க இந்த மீன் வந்து எவ்வளோ ஒரு பிரசன மீன் அதாவது இந்த மீன் வந்து கட்கோவளத்தில் பிடிக்கவும் இல்லை பருத்துறையில் பிடிக்கவும் இல்லை இது வந்து மணக்காட்டு மீன் அதாவது வந்து ஒரு அம்மா மணக்காட்டுலேருந்து கொண்டு வந்தால் நான் சந்தைக்குள்ள போய் அந்த அம்மா எனக்காண்டி வச்சிருந்த மீன் அந்த அம்மாவோட நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன் மீன் நான் இன்றைய போனால் நாளைக்கு வரும் நான் அந்த அம்மா சொல்லிட்டு தம்பி இன்றைக்கு இதை கொண்டு போய் நாளைக்கு மீன் வந்து புளியை வந்து எப்படி பண்ணதில்ல வந்து கட்டி புளியாக விடணும் கட்டி கருத்த புளி அது யோசிக்கிறேன் ஓ யோசிச்சேன் ஆமாம் புளியை பாருங்க இல்லையா ஆமாம் கருத்த கட்டி புளி எப்படி கட்டி புளியாக விடணும் ஆனால் மீன் குழம்பு காய்ச்சலும் சரி ஈஸியான இப்படி எடுத்து போட்டு கூடாக்கி போட்டு அப்படியே எல்லாம் ஈஸிதான் கூட்டாக்கி போட்டு அப்படியே வந்து அடுப்பில் வச்சு போட்டு வைக்கச்சே தானே என்னம்மா சரி நாங்கள் வந்து அடுத்த மீன் குழம்பை கூட்டிட்டு அடுப்பில் வைப்போம் நாங்கள் நிப்பாட்டிடுறோம் அப்போ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கு எங்களுடைய சமையல் என்னம்மா அப்போ எல்லாம் இவ்வளோ இது என்ன மீன் குழம்பை கூட்டி போட்டு மீன் குழம்பு அவிய வைக்கச்சே தானே என்னம்மா ஓகே அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சாப்பிடாக்க சொல்கிறோம் அப்போ என்ன ஓகே ஓகே டான் அப்போ எங்களோட சமையல் வந்து இதோட முடிவடையுது அப்போ என்ன சமைச்சு நாங்கள் அவைக்கு தெரியுமா என்ன சமைச்சு நாங்கள் தெரியாது கொஞ்சம் காட்டுங்க பருப்பு கறி ரைட்டா பருப்பு அடுத்தது உருளைக்கிழங்கு பிரட்டல் எப்படி இருக்காது வாய் வராதன் சொல்லு அடுத்தது பொன்னாங்கானி வரை அப்புறம் வந்து கொண்டக்குது மீன் எப்படி வாசம் வரல ஓகே அப்போ கொண்டு கேப்புக்கு வந்து சாறு வகைனோ கொடுத்து விட்டுருக்கான் அப்படின்னா பரவாயில்ல சோளம் பொரியல் எனக்கு இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது உண்மையை தான் சொல்லணும் எனக்கு இந்த பிரியாணி போடுறதோ இல்லாட்ட எப்படி எல்லாம் சமையல் செய்யலாம் எனக்கு தெரிஞ்சது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ரைஸ் ரைஸ் இல்லை அது மீன் குழம்பு குடிச்சு பார்க்கலாம் மோந்து பார்க்குறான் வாசனை இருக்குது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்யா மீன் குழம்புலேருந்து எல்லாம் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு காடலாம் வந்து வேறு லெவலுக்கு இருக்க சாப்பாடு வந்து அப்போ சாருக்கு வந்து என்ன கொடுத்துட்டு இது என்ன பேர் ரவி ரைஸ் ரைஸ் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவோம் முட்டையும் போட்டுருக்கு முட்டையும் போடுறது எல்லாம் போட்டு முட்டையெல்லாம் போட்டு கொடகுலேந்து முருகப்பா உண்மையிலே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உண்மை இந்த அரிசி நான் சாப்பிட்டேன்டா பவுர் வடிக்கும் நல்ல அரிசி முட்டா கிடக்கு அரிசி நல்ல அரிசி அரிசி நல்லது அவியல அப்போ கொஞ்சம் முட்டா கிடக்கு ஆனாலும் சாப்பிட்டு பாவேன் அவட அன்புக்கு வாங்க சாப்பிடுவோம் நல்லா இதுக்கு குழம்பு கொஞ்சம் ஊற்று சொல்லிதானுங்க அவன் வந்து ஆரோக்கியமாகவும் சத்தாவும் தான் சாப்பிடுவான் அதெல்லாம் அப்படி இருக்கா சாந்தாக்கா வந்து சோயா மீட் எல்லாம் கடிவடுது உருளைக்கிழங்கு எல்லாம் மசிப்படுது எனக்கு இப்படி அள்ளி போட்டு சோறு சாப்பிட்டு எனக்கெல்லாம் போட்டு குழைச்சி சாப்பிடுவோம் ஓகே அப்போ ரெண்டு நாள் சாறு வந்து வித்தியாசமாக சாப்பாடு செய்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவானா அவர்கிட்ட இருக்குது அப்போ அவாக்கு வந்து என்னென்னா நாம் வைக்கிற மீன் குழம்புல வந்து சாதனைக்கு இன்றைக்கு நிலப்போமே நல்ல ஒரு விருப்பமே நான் அப்போ அதனால் வந்து இப்போ அவிய விட்டு கிடக்குது அனுஷியா காட்டப்போ கொஞ்சம் மீன் குழம்பு தனக்கு வாங்கிட்டு சொல்லி இந்த மரக்கறி ரைஸுக்கு விட்டு சாப்பிட போறாவாம் அப்போ உண்மையை நல்லா போட்டு நான் இன்றைக்கு இது உருளைக்கிழங்கு வந்து பிரிட்டுனாங்களே அப்போ அதில் இருந்து எல்லாம் கொண்டு சாப்பிடுவோம் வடிவா இது குட்டணிக்கு தடிமனாக்கி போடும்போது தூள் வந்து இந்த அவியவே அப்போ சரி ஓகே சந்தோஷம் அப்போ இன்றைக்கும் எங்கள் சமையலுடைய முடிவடையுதுன்னு இது அப்போ நாங்கள் இதை யாரை வச்சு 2 பாசல் சாப்பாடு கட்டி அதுகிட்ட கொடுத்துட்டோம் அது கொண்டு கொடுத்துட்டு அப்படியே ஆட்டுக்குட்டியை மேய்த்து கொண்டு வரும் சாருக்கும் வந்து நான் கதையை கொடுத்துடுவோம்
இப்படி சாப்பாடெல்லாம் நீங்க சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு கொடுத்து வைக்கணும். இங்கே வரணும் சாப்பாடுலாம் வந்து வித்தியாசமான சாப்பாடு வந்து மண்முட்டி இல்லையா, மண்முட்டியில வந்து இந்த கறி அவங்க இருக்காம புடியமா போகலாம் வேற லெவல். ஓகே, அப்ப இந்த காணொலி நாங்க இதோட முடிச்சு கொள்ள வேணாமா? அப்ப நான் உண்மை நேரம் என்னென்னு போகிறேன். இப்போ இந்த சூழல் வந்து எங்கேயாவது வழியால நிற்கிற அது சூழ்நிலை வெயிலா இருக்கணுமா? வெயில் இல்லை அந்த சூழ்நிலை. அந்த சூழ்நிலை வந்து எங்களை ஆட்டுக்குட்டியால வந்து உருவாகிட்டது. என்னண்டா இப்போ நேரம் வந்து 2 மணி ஆகுது, சமையல் முடிஞ்சு நீ ஆட்டுக்குட்டி 2 3 மணி ஆகும். என்ன இப்போ அவா குளிச்ச பார்த்து சாப்பாடு தித்தி முடிஞ்சு 4 மணி ஆகும். 4 மணி ஆச்சு டியூஷனுக்கு போகணும். டியூஷனுக்கு விட்டுட்டு வர அவ்வளோ தூரம் களைப்பால வந்த பிள்ளைக்கு ஏதாவது தீத்தி பெருக்கி அவளோட ஹோம்ஒர்க் வேலை செய்து கொண்டிருக்க 6 மணி ஆயிடும். 6 மணிக்கு பிறகு சாப்பாடு தீத்தி அவள் 7 மணிக்கு இருக்கிறாங்க. இப்படியே பொழுது போயிடுமே. சரி, அதான் வாழ்க்கையில் ஒரு கட்ட இது. ஓகே, அப்போ சந்தோஷமான இது இதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சொல்லுங்க கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய்.